கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ ஒவ்வொரு ராசிலையும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள், தனித்துவங்கள், ஸோ திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்ற யதார்த்தமான எல்லா விஷயத்தையும் ஒரு கலந்தாய்வாக பார்க்க போகிறோம். இப்ப பார்க்க போற ராசி மிதுனம் சொன்ன உடனே அதுல இருக்கக்கூடிய உருவம் என்ன? கதை ஏந்திய ஒரு ஆண், வீணை ஏந்திய ஒரு பெண். கலைகளில் அதிக ஆர்வம் மிக்கவர்கள் இந்த மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசிநாதனே புதனா இருக்கிறனால எப்பவும் இளமையான தோற்றத்துல இருப்பாங்க. குழந்தை மாதிரியே நடந்துப்பாங்க. 40 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, குழந்தை மாதிரி பேச்சுக்கள் இருக்கும், முக ஜாடைகள் அப்படி இருக்கும். ஸோ இந்த மிதுனம் சொல்லும் போது காலபுருஷனுக்கு இது கம்யூனிகேஷன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்றதுல ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, எந்த கிரகமும் நீச்சமும் இல்லை. தன்னிசையாக இயங்கக்கூடியவர்கள், எந்த ஒரு இடத்துலையும் போல்ட்னஸோட அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள். இதுதான் இந்த மிதுனத்துடைய மிக சிறப்பு. இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 2ல் உச்சமாயிருக்காங்க, 10ஆம் அதிபதி 2ல் உச்சமாயிருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்திலே ஒரு 12 வயசு 13 வயசுலேயே ஒரு அடிஷ்னல் ஒரு வேலை செய்யறது, இன்கம் பார்க்கறது, இதெல்லாம் அவங்க கால்குலேஷன் மைண்டோடையே இருந்துட்டு இருப்பாங்க. ஸ்பீச்ல அவ்வளோ போல்ட்னஸான ஒரு ஸ்பீச்சை பேசக்கூடியவங்க. சந்திரன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினாலும் குரு உச்சமாகிற வீடா இருக்கிறதுனால அந்த பேச்சுல ஒரு நேர்மையும் ஒரு ஒழுக்கமும் இருக்கும். அதே போல பாதகாதிபதியா இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல பந்தா பேச்சுகளை எடுத்துட்டு போனாங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள்ல லாஸை பார்ப்பாங்க. ஸோ இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ராசிநாதன் 4ஆம் இடத்துல. எப்போ பார்த்தாலும் கம்ஃபர்ட் ஜோனை தான் அதிகம் எதிர்பார்ப்பாங்க. எங்கே போனாங்க இந்த ரூம்ல கிளீனாக இருக்குமா, இந்த இடத்துல இந்த கம்ஃபர்ட் இருக்குமா, போனால் சாப்பாடு இருக்குமா, எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியவங்க மிதுன ராசி நேயர்கள். அதே போல் அதிக ஃப்ரெண்ட்ஸால துரோகத்தை சந்திச்சவங்களும் இந்த மிதுன ராசி தான். ஃப்ரெண்ட்ஸுனால தான் கொஞ்சம் வளர்ந்தங்க அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மிதுன ராசி தான். ஸோ நாலேஜபிள் பர்சன், ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இந்த படிப்பு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது படிக்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் புதனே வித்யாகாரகனே ராசிநாதனா இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற அளவுக்கு ஒரு பதவி கிடைச்சா போதும், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. ஸோ இந்த 7ஆம் அதிபதி 2ல் உச்சம். ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆளுமை இருக்கணும்னு அதிகமா எதிர்பார்ப்பாங்க. வாழ்க்கை துணையோட ஆளுமை தான் குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அது இவங்களுக்கு சில இடத்துல டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ராசிநாதன் 10ல் நீச்சமடைனால திருமணத்துக்கு முன்பு இருந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் வீட்டுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மாமியார் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு போயிட்டா நான் சைலண்ட் தான்ப்பா, எந்த விஷயமும் நான் எடுத்துக்க மாட்டேன்ப்பா, அவங்க கண்ட்ரோலில் தான்ப்பா நான் இருப்பேன், இருந்துட்டு போட்டோம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்க தான். அதிகப்படியாக மாமியார்கிட்ட சண்டை போடுறவங்களும் இவங்க தான். இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பொது வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்களுக்கு முக்கியமான ஒரு அங்கம் என்னன்னாக்கா, வரக்கூடிய கணவர் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்ற விஷயத்துல, இந்த தாம்பத்திய நிலை அப்படின்னு எடுக்கிற விஷயத்துல ரொம்ப கம்மியான விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில். அடுத்த ஆரோக்கியம் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னாக்கா, இவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஸ்பைசினஸ் இருக்கும், அது காரத்தனமான உணவுகள் இருக்கும், அதிக எண்ணெய் தனயமான உணவுகள் இருக்கும். இந்த உணவுகளை பிரியமா சாப்பிட்டு அதன் மூலிமா ஒரு வயிறு வலி, சில பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக்கு, இந்த சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதிகமாக இவங்க உடம்பு ரெட்டத்தன்மையாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் அதிக ஹீட்னஸை ஏற்படுத்தி கொடுக்கும், அதே நேரத்தில் சளி தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வித்தியாசமாக இருப்பாங்க இவங்களோட உடம்புடைய தன்மையை எடுத்து பார்க்கும்போது. அம்மாங்கெல்லாம் திட்டுவாங்க, இப்போ தான் சளி பூச்சிச்சு, இப்போ உடனே உடம்புல கட்டி வந்துச்சு, அக்கி கட்டி வந்துச்சு, எப்படி தான் இந்த உடம்பு ஒரே சமநிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 2ல் நீச்சம் ஆகிறாரு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. உத்தியோகத்தில் தான் நான் வருமானம் பார்க்குறேன் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக ஒரு 40% தான் இருக்கும். ஆனால் சைடில் ஒரு இன்கம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. ரெட்டை வருமானம் வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லணுன்னாலும் இந்த
மிதுன ராசிக்கு. ஆனால் உத்தியோகமும் இருக்கும், சைடில் ஒரு இன்கம்க்கான ஒரு சின்ன பிஸ்னஸையும் வச்சுருப்பாங்க. ஏன்னா 10ஆம் அதிபதியான தொழில் ஸ்தானாதிபதி 2ல் உச்சம் ஆகிறதுனால. அதனால் ஸ்பீச்சு நிறைய இடத்துல ஸ்பீச் வந்து இவங்க ஒரு டீச்சரிங்காக இருக்கும்போது சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு அறிவுரை கூறுற இடத்துல, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த மிதுன ராசியாக இருப்பாங்க. காதல் கண்டிப்பாக எப்பவுமே வந்து விஷயம் 5ஆம் பாவமே காதல் ராசியாக இருக்குது. காதல் ஓகே, ஆனால் அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு காதல் தோல்வி இவங்களுடைய லைஃப்பில் இருக்கும். ஒரு சிலரோட ஜாதகத்தில் கிரக சேர்க்கைகள் சரியாக இருந்துச்சுனாக்கா காதல் திருமணமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எப்போவுமே ஒரு கான்செப்ட் இருக்கும், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காதலன் வந்து புதன், தாலின்னு கட்டிட்டா அது செவ்வா, அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல மாறும். அப்போது காதலிக்கும் போது இருந்த வாழ்க்கை திருமணத்துக்கு பின்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எதிர்பார்ப்புகள் வேற இருந்து அதை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு நரகத்தனமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இவங்க போறது முக்கால்வாசி வந்து கூட்டு குடும்பத்துக்குள்ளதான் போய் மாட்டுவாங்க. தனி கொடுத்தனத்துக்காக போராடி வெளியில வருவாங்க. அப்போ கடன் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு அதை எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தா போறது தான் இவங்களோட விஷயம். இளமை காலத்துல இளமையை அனுபவிக்காம ஒரு இளமைத்தனம் முடிஞ்சு முதுமை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பு இருக்கும். அதே போல் 2வது திருமணம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லவ் ஃபெயிலியர் ஒன்று நடந்திருக்கும். ஒரு மேரேஜ் ஆன பிறகு ஒரு ஒரு சிலருக்கு ஒரு 20% வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திருமணமான ஒரு 3 வருடத்திலே கணவரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதன் பிறகு 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து சரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னாக்கா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் ஆகிறார். இவங்க ஒரே ஒரு விஷயம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மிதுன ராசி பெண்கள் சுயமாக தான் நின்று ஜெயிக்க முடியும். தான் படித்த படிப்பு தான் இவங்களுக்கு சோறு போடும். அதை வச்சு தான் இவங்க பசங்கள்லேருந்து எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை தவறி போகிற இருக்கும், இல்லை அபார்ஷன் ஆகிருக்கும், இல்லை குழந்தை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு நின்றுச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். மொத்தத்தில் வந்து இந்த மிதுன ராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் எப்போ ஒரு சொத்து அப்படின்றது இவங்க பேரில் பதிவாகிறதோ அதுலேருந்து தான் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையரோட அன்புகள் இருந்தாலும் இவங்க அவங்களோட வந்து கொஞ்சம் பாண்டிங், அப்பா கிட்ட பாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அம்மா கிட்ட வந்து பாண்டிங் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஸோ இந்த மிதுன ராசிக்கு பொதுப்படியாகவே என்ன வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதுக்கு அடுத்த நிலையாக மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே வந்து பொது பலன்தான். ஸோ உங்கள் சுயஜாதக ரீதியாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற இந்த கட்டத்தை எப்படி நான் கடந்து போகணும் அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.